தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கனமழையால் நோய் தாக்குதலுக்கு உள்ளான நெற்பயிர்களால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் கனமழையால் நெற்பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. நோய் தாக்குதல் ஏற்பட்டதால் 2 ஏக்கர் நெற்பயிர்களை டிராக்டர் கொண்டு விவசாயிகள் அழித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விவேக்குமார். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. விருத்தாச்சலம் அருகே அண்மையில் மழை பெய்த காரணமாக அங்கு நடவு செய்யப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின. அவற்றை நெற்பயிர்களை டிராக்டர் கொண்டு அழிக்கும் விவசாயியின் வீடியோ காட்சிகள் தற்போது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட விருத்தாச்சலம் பகுதியில் கீழ்ஒரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜசேகர். இவர் நிலத்தடி நீர் பாசனத்தை கொண்டு 2 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர் நடவு செய்துள்ளார். இந்த நிலையில அண்மையில் பெய்த மழையின் காரணமா பயிர்கள் வளர்ச்சி குன்றி நோய் தாக்குதலால் புதர்மன்றி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக கூறும் நிலையில மனமுடைந்த விவசாயி ராஜசேகர் மாற்று பயிர் செய்வதற்காக தான் வளர்த்த பயிரினை தானே அழிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ரூபாய் 30,000 வரை செலவு செய்து விட்டதாகவும் தற்பொழுது பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி டிராக்டரை கொண்டு அழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமின்றி வேப்பூர் தாலுகா உட்பட்ட பல்வேறு இடங்கள்ல நெற்பயிர்கள் நோய் தாக்குதலால் விவசாயிகள் டிராக்டரை கொண்டு அழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த விவசாயி வைத்துள்ளார். சாரா, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.